கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. ரெண்டே லைன்ல டாவு டாவு டாவுடா, டாவில்லாட்டி டையிடா, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த காதலை ரெண்டே வரியில இல்ல இல்ல எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க டாவு டாவு டாவுடா, டாவில்லாட்டி டையிடான்னா காதல் 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 இல்லைன்னா சாதல். இல்லை, நான் சொல்றது அது இல்லை. டாவு டாவு டாவுடா, டாவில்லாட்டி டையிடா. இந்த டை சொன்ன நான். ஏன்னா நீ வந்து டை அடிச்சுக்கிட்டு டாவு பண்ணு, அதுதான் என்னுடைய இது. அப்போ சொன்னது அப்படி காமெடியாக சொல்கிறேன். எத்திசையும் ஒலிக்கும் உங்கள் தேனிசை சார். கண்டிப்பாக அந்த கானா சாங் முதல் அதுக்கு கானா சாங்குன்னு பேர் இல்லை. முதல்ல அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் சாங் தான் பேர். அப்போது அந்த சாங்கை நான் வந்து சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு சலசலப்பு இருந்தது. இதெல்லாம் ஒரு பாட்டா, இது என்ன இது மெட்ராஸ் தமிழ் சென்னை தமிழில் ஒரு மாதிரி. ஏன்னா அப்போ வந்த சாங்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. இதுக்கு நடுவில் இது வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரியே தான் இருந்தது. அது உண்மை தான். ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அதே கானா சாங் இப்போ படத்துக்கு படம் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இது அத்தனைக்குமான விதை நீங்கள் போட்டது சார். நீங்கள் பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பெரிய வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொல்லிடுவீங்க. நான் முதல்ல 85 நினைக்கிறேன், நாசர் சார் முதல்ல நடித்த நாடகத்தில் ஒரு கானா சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண. அப்போ 86 85 ஐ திங்க் ஸோ. அதுதான் நான் முதல்ல போட்ட கானா சாங். அதுக்கப்புறம் படத்துக்கு வந்த பிறகு எனக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சாங் போட்டேன். ஏன்னா எல்லாம் நான் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஜாம்பவான்களா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ராஜா சார், இந்த பக்கம் ஏஆர் ரகுமான் அவர்கள். இந்த ஜாம்பவானுக்கு மத்தியில் நானும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் வழி? எல்லாம் போட்டு அசத்துறாங்க. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட அந்த கானா சாங்